டாக்டர் எம் நாராயண் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் 24 நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம செல்வராஜ் ஐயாவுடைய குருகுலத்துக்கு தான் வந்திருக்கோம். வர்மக்கலைனா என்ன, அது சார்ந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பருவநிலை மாற்றம் வந்துச்சுனாவே நமக்கு சளி பிடிச்சிக்குது, ஒரு ஒற்றை தலைவலி வருது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குது, காய்ச்சல் வந்துடுது அப்படிலாம். அப்போ எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை எப்படி ஆரோக்கியமாக வாழலாம், அவங்க எப்படி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நம்ம தெரிவிச்சுக்க வேண்டியது நன்றி. எதற்காக நன்றி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டாக்டர் ஆக்ஸ் நியூஸ் 24 சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இந்தியாவின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த இனிய பொன்னான நாளில் டாக்டர் ஆக்ஸ் நியூஸ் 24 சேனலுடைய குழுவர் நம்ம குருகுலத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதன் பிறகு நம்ம அடுத்தவங்க கேள்விகளை நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்த இந்த நேயர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்தியாவின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாட்டின் உண்மையான முழுமையான சுதந்திரம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் வறுமை இருக்கக்கூடாது, ஒவ்வொரு வீட்டிலும் நோய் இருக்கக்கூடாது. வறுமையும் நோயும் இல்லாத நாடே முழுமையான ஒரு நாடாக சுதந்திர நாளாக நாங்கள் கருதுகிறோம். எங்கள் செல்வராசு குருகுலத்தின் நோக்கமும் இந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் இதேதான். நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. வறுமை இல்லாமல் இருந்தாலே அனைவருக்கும் சுதந்திரம் தான். வறுமை இருந்தால் பாக்கெட்ல பணம் இல்லைன்னா எல்லாருமே கைதி தான். அதனால வறுமை ஒழித்து ஆரோக்கியம் நிறைந்து நோய் இல்லாத ஒரு இந்தியாவை, வறுமை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க 80வது சுதந்திர தின நாளில் நாம் அனைவரும் உறுதி ஏற்போம். ஜெய்ஹிந்த். நீங்க கேட்ட கேள்வி, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது கேள்வி. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த காலத்துல கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னாங்களா? கண்டிப்பாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கோயில் தான் வைத்தியசாலையாக இருந்தது. கோவில் என்பதும் இறை வழிபாடு என்பதும் இறைவனுக்கானது அல்ல, மனிதனுக்கானது. எந்த ஒரு இறைவனும் எனக்கு கோவில் கட்டு, எந்த ஒரு இறைவனும் எனக்கு திருவிழா நடத்து, எந்த ஒரு இறைவனும் எனக்கு தேங்காய் வச்சு பட, வாழைப்பழம் வச்சு பட, வெத்தலைப்பாக்கு வையி, சக்கரை பொங்கல் வையி, இனிப்பு வையின்னு சொல்லல. அப்ப நம்ம முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியலை ஒரு கோவிலாக அமைத்து அதில் நமக்கு கத்து கொடுத்தாங்க. அப்ப கோயில் என்ன பண்ணணும்? வெத்தலைப்பாக்கு வச்சு படைச்சோம். எல்லா கோயில்களிலும் இறை வழிபாட்டுல வெத்தலைப்பாக்கு வச்சு படைச்சு. அப்ப வெத்தலைப்பாக்கு மிகச்சிறந்த மருந்தாக விளங்கியது. வாதம், பித்தம், கபம், இந்த மூணையும் சமநிலைப்படுத்தி உடலுக்கு பஞ்சபூதம் தான் உடல். அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம், இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த உடம்புக்கு வாதம், பித்தம், கபம், அதாவது நீர், நெருப்பு, காற்று மூணுமே வேணும். அந்த மூணையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வெத்தலை கபம், பாக்கு வாதம், சுண்ணாம்பு பித்தம். இந்த மூணையும் நீங்க சேர்த்து அன்றாடம் சாப்பிட்ட உடனே வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுக்கு பிறகு வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டோம். அதே மாதிரி இனிப்பு சாப்பிட்டோம், அதே மாதிரி தேங்காய் சாப்பிட்டோம். தாய்ப்பாலுக்கு நிகழானது தேங்காய். இந்த தேங்காய் அவ்வளவு நல்லது உடம்புக்கு, எந்த நோயுமே வராது. நீங்க நார்த் இந்தியா போய் பாருங்க, நாரியல் சொல்லி ரோட்ல வித்துக்கிட்டு இருப்பான். ஒரு கீத்து 20 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப தேங்காய் தாய்ப்பாலுக்கு நிகரானது. தேங்காய் சாப்பிட்டாங்க, எந்த நோயும் வரல. ஆனா இன்னைக்கு இதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் பயன்படுத்துறான். வெத்தலைப்பாக்கு போட்டா கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் பயன்படுத்துறான். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் வந்துடும் அப்படின்னு வெள்ளைக்காரன் பயன்படுத்துறான். இங்க பெரிய வியாதியே பயம்தான். ஜோ டருகையா ஓ மருகையா. அதனால யாரும் பயப்படாம அந்த காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. அதனால அந்த காலத்துல ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு காரணம், கோவிலுக்கு சென்றார்கள், தீர்த்தம் சாப்பிட்டார்கள். காலையில பெருமாள் கோயிலுக்கு போறாங்க, சிவன் கோயிலுக்கு போறாங்க, விநாயகர் கோயிலுக்கு போறாங்க. ஒரு தலையை சுத்தி தேங்காயை உடைச்சா மாரடைப்பு வராது. இது சயின்டிபிக்கலி அறிவுபூர்வமான உண்மை. ஏன் தலையை சுத்தி தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோபம் அதுல போகும், அந்த பிரார்த்தனை வெளியேறும். அப்ப உடம்புல இருக்கிற அந்த கோபத்தை, அந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது மனசு லேசாகும். அப்ப கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னதோட நோக்கம், அங்க ஆரோக்கியம் இருக்கும். அப்ப சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க, கோயில்ல போய் அமைதியா தியானம் பண்ணுவோம், மனசு ஒருநிலை அடையும். அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த காலத்துல நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்ததற்கு அடிப்படை காரணமே கோவில், இறை வழிபாடு. அப்ப இந்த கோயில்கள் கட்டப்பட்டது எல்லாம் மனிதனுக்காகத்தானே தவிர இறைவனுக்காக அல்ல. அந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய திருவிழாக்கள், தேர் இழுப்பது, தீ
மெலிப்பது, அந்த உருளைத்தண்டம் போடுவது, அங்கப்பிரசனம் செய்வது, மலை ஏறுவது, மொட்டை அடிப்பது, காது குத்துவது, அளவு குத்துவது, இது எல்லாமே மருத்துவத்தின் ஒரு முறை. இப்போ வந்து செருப்பு போடாம பாத யாத்திரை போறாங்க, மலை ஏறி சாமி கும்பிடுறாங்க, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னா, நீ குன்று ஏறி சாமி கும்பிட்டா நீ குமரனா இருக்கலாம், இளமையா இருக்கலாங்கிறதான் பொருள். அப்ப தூய்மையான காற்று எங்க கிடைக்கும்? மலையில தான் கிடைக்கும். ஏன்னா அங்க மூலிகைகள் இருக்குது, பல பூக்கள்கள் இருக்கிறது. அப்ப ஒரு அதிகமான ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ஆரோக்கியம் இருக்காது இல்லைங்களா? அப்ப மலை ஏறி சாமி கும்பிடும் பொழுது, குன்று ஏறி குமரனை கும்பிடுகின்ற பொழுது நீ குமரனாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம் என்பதுதான் பொருள். அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதற்காக சக்கரை பொங்கல் எல்லா கோயிலையும் கொடுத்தாங்க, எதுக்காக தேங்காய் பழம் கொடுத்தாங்க, எதுக்காக வந்து எண்ணத்தில் அபிஷேகம் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இறை வழிபாடு என்பது ஆரோக்கியம் தானே தவிர இறைவனுக்கான வழிபாடு அல்ல. சரிங்களா? அதனால அந்த காலத்துல வந்து கோயிலுக்கு போனாங்க, சாமி கும்பிட்டாங்க, அமைதியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு யாரும் கோயிலுக்கு போறது கிடையாது. அப்படியே போனாலும் எல்லாம் சுயநலமா போறாங்க. அங்க போய் போன் பேசுறாங்க, அங்க போய் சண்டை போட்டுக்கிறாங்க. காசு கொடுத்து கடவுளை பார்க்கலாமா? 500 ரூபா கொடுத்தா உள்ள போயிடலாம், 100 ரூபா கொடுத்தா இப்படி போயிடலாம், ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து தவறு. அதனால ஆரோக்கியத்தின் பிறப்பிடமாக, ஆரோக்கியத்தின் உருவிடமாக கோவில்கள் விளங்கியது. அதனாலதான் அந்த காலத்துல அதிகமான கோயில்கள் கட்டப்பட்டது. ஒரு ஊர்ல வந்து கோயில் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நோய் இருக்காது. அதே ஒரு கோயில்ல ஒரு ஊர்ல பக்தி அதிகமாயிடுச்சுன்னா கோயில் அதிகமாகும், குற்றங்கள் அதிகமானா காவல் நிலையம் அதிகமாகும், நோய் அதிகமானா மருத்துவமனை அதிகமாகும். இறை வழிபாட்டை ஒழுங்குபடுத்தி இந்த தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தை இந்த மக்களுக்கு எளிமையாக கொடுக்கிற வரையில் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எந்த விதமான நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொன்னாலே அன்றாடம் நம்ம கோவிலுக்கு செல்லணும், அமைதியா இருக்கணும், தியானம் செய்யணும், வெத்தலைப்பாக்கு போடணும், வாழைப்பழம் சாப்பிடணும், தேங்காய் சாப்பிடணும், சக்கரை பொங்கல் சாப்பிடணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுதான் ஆரோக்கியத்தினுடைய நோக்கம். அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஐயா, உங்களை நான் வந்து இந்த 3வது முறை வந்து இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவை நான் உங்களை வந்து பார்க்கும் போதும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்க வந்து புதுசாவே சொல்றீங்க. வர்மக்கலை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கண்டிப்பா நேயர்களுக்கும் பிரயோஜனமா இருக்குங்கய்யா. உங்களுடைய இந்த மருத்துவ சேவை வந்து மென்மேலும் வளரணும், உங்களுடைய சேவைகள், உங்களுடைய நோக்கம் வந்து எல்லா மக்களையும் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டாக்டர் AS24 நியூஸ் யூடியூப் சேனல் மூலம் நம்ம அந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. யாராருக்கு இது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். கண்டிப்பாங்கய்யா. நம்ம கையில ஒண்ணும் இல்ல. நானே நினைப்பேன் இந்த உலகம் முழுக்க அப்படியே சொர்க்கமயமா மாறிடணும், இங்க வறுமையே இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோயே இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அது நடக்குமா? அது சாத்தியமா? இல்ல. ஏன்னா இந்த நோயே கடவுளால் கொடுக்கப்படுகிற தண்டனை, இந்த டிசீஸ் ஆஃப் த பனிஷ்மெண்ட். அந்த காலத்துல ஒரு மனிதனை தண்டிக்கணும்னு சொன்னா சிறையில போட்டு தண்டிச்சாங்க. ஒரு மனிதனை தண்டிக்க ஒரு அறையை கட்டி அந்த அறையில சிறையில போட்டு சந்திச்சாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாவங்கள் அதிகமானதுனால, கலியுகம் முத்திக்கிட்டதுனால இந்த உலகத்துல உள்ள குற்றவாளிகளுக்கு சிறை கட்டவே முடியாது. அதனால இந்த நாட்டையே சிறைச்சாலையா மாத்தி நோயவே தண்டனையா கொடுத்து அணுவணுவா சித்திரவதைப்பட்டு இருக்கிறாங்க, அணுவணுவா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அணுவணுவா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சொர்க்கமும் நரகமும் நம்ம கிட்டே தான் இருக்கு, தூரம்லாம் இல்ல. நீ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீ எந்த நோய் நொடி இல்லாம நல்ல சாப்பாடு, நல்ல காத்து, நல்ல பொண்டாட்டி, நல்ல புள்ள, நல்ல தூக்கம் வந்தா அது சொர்க்கம்.